السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளை கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாட்களை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு ஏராளமான திருத்தங்களை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அல்லது நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் ஒரு செயல்பாட்டோடு இருந்திருப்போம். தற்போது ரமலானுடைய மாதத்தில் ஏராளமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம். ஏராளமான மாற்றங்கள் அமல்களிலே வந்திருக்கும். மற்ற செயல்பாடுகளில் காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில இனிமே பொய் பேசக்கூடாது, நம்ம வாழ்க்கையில இனிமே புறம் பேசக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஆளை பத்தி கோல் சொல்லக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் மாற்றிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கும். இப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மிடத்திலே ஏராளமான விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அப்படி நாம் இந்த உலகத்தில் இறைவனால் கட்டளையிடப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்தில் பேணி பாதுகாத்தாக வேண்டி இருக்கிறது. இறைவன் ஏராளமான விஷயங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடிய இறைவன் முக்கியமாக ஒரு சில விஷயங்களையும் அல்லாஹ் பேண சொல்லுகிறான். இந்த விஷயங்களை நீங்கள் பேணினால், இதை பேணி பாதுகாத்து இந்த உலகத்தில் நடந்தால், நாளை மறுமையுடைய நாளில் இதுவெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தை நெருக்கமாக பெற்றுத்தரக்கூடியது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்குமே பெற்றோர்கள் என்று நமக்கு இருப்பார்கள். நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். நம்மிலே பலரும் பெற்றோர்களை எப்படி பார்க்கிறோம்? ஒரு சில பேர் பெற்றோர்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். ஒரு சில பேர் பெற்றோர்களை அலட்சியப்படுத்துவார்கள். இன்னும் ஒரு சில பேர் மார்க்கம் சொன்னதன் அடிப்படையில் மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த மார்க்கம் பெற்றோரை பேணுவதில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுகிறதோ அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பெற்றோர்களை மதிக்காதவர்களாக, குறைத்து மதிப்பிடக்கூடியவர்களாக, வயதான பெற்றோர்கள் நமக்கு இருந்தும் அவர்களை பராமரிக்காதவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருந்தால், இந்த ரமலானோடு அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் தன்னுடைய கட்டளையாக தன்னுடைய அடியார்களுக்கு சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, என்னை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள், எனக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்று அல்லாஹ் முதல் கட்டளையை சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், இது இரண்டாவது கட்டளை என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
தன்னை வணங்குவதற்கு பிறகு, தனக்கு எதையும் இணையாக்காததற்கு பிறகு அல்லாஹ் பெற்றோரை பேணுங்கள் என்று சொல்கிறான் என்றால் அதிலே எவ்வளவு முக்கியத்துவம் ஒளிந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திற்கு நெருக்கமான காரியங்கள் 3 அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது என்ன தெரியுமா? ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவது. தன்னுடைய வேலைகளை காரணம் காட்டி, தன்னுடைய தேவைகளை காரணம் காட்டி தொழுகையை தள்ளி போடுபவர் சொர்க்கத்திற்கு நெருக்கமாக போக முடியாது. யார் தொழுகையை நேரத்தோடு நிறைவேற்றுகிறாரோ, நேரத்தோடு தன் தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்வை வணங்குகிறாரோ, அவர் முதலாவதாக சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார்கள், சும்ம ஜிஹாதும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்கிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம பிர்ருல் வாலிதைன், யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, பராமரிக்கக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்களை பேணி பராமரித்துக் கொள்ளுங்கள். இது சொர்க்கத்திற்கு நெருக்கமான காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான், நமக்கென்று வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அவர்கள் பெற்றிருந்தால் நாம் உதவி செய்துதான் அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றிருந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்கள், நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய பெற்றோர்களை பேணுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமோ நாம் சொர்க்கத்திற்கு நெருக்கமாக சென்று கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பெற்றோர்களை பேணினால், பெற்றோர்களை அரவணைத்தால், பெற்றோர்களை விரட்டாதவர்களாக, பெற்றோர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீங்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வயது முதிர்ந்த அந்த ஆணையும் பெண்ணையும், வயது முதிர்ந்த பெற்றோர்களை, வயதானவர்களை பராமரிப்பதற்கு வக்கற்ற பிள்ளைகளாக, பராமரிப்பதற்கு தகுதியற்றவர்களாக கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறதா இல்லையா? ஆனால் தன்னை பெற்றெடுத்த, தன்னை வளர்த்த, தனக்காக தியாகம் செய்த, உலகத்தில் அந்த பிள்ளைக்காக எவ்வளவோ தியாகத்தை இந்த பெற்றோர்கள் செய்திருப்பார்கள். அதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு இன்றைக்கு பல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை சென்று முதியோர் இல்லத்திலே சேர்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்ம ஜமாத் சார்பாக ஒரு முதியோர் இல்லம், ஆனால் தமிழகம் முழுவதும் நீங்க எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. அவ்வளவு தியாகம் செய்து, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, வாழ்க்கையில் கடன்பட்டு பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகளின் நன்றி கடன் வேற மாதிரியாக இருக்கிறது. நடு தெருவுல பெற்றோர்களை விட்டுட்டு போயிடலாம். வசதி இருந்தும், வாய்ப்பு இருந்தும், ஒரு வாய் சோறு கொடுக்கிறதுக்கு வக்கற்றவனாக, வசதியற்றவனாக, பிச்சைக்காரனாக மாறி தன்னுடைய பெற்றோர்களை நடு ரோட்டில் விட்டுவிட்டு செல்கிறான் என்றால் இதற்கு என்ன காரணம்? பிள்ளைகளுக்கு அது குறித்த அறிவு இல்ல. நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு நமக்காக தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. உலகத்தில் நம்ம நம்மளை பெற்றெடுக்கிறதுக்கு, நம்மளை வளர்க்கிறதுக்கு, நம்மளை ஆளாக்குறதுக்கு, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் எந்த ஒரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு விடவே மாட்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொருவரும் தன்னுடைய பெற்றோரை பேணி கவனிக்கட்டும். ஏன் தெரியுமா? அவனுடைய தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமம் பற்றி பெற்றெடுத்தாள். சிரமம்னா சாதாரண சிரமம் இல்ல, நம்ம வாயால பேசிட்டு போற சிரமம் இல்ல. அதை அனுபவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாத்திரமே தெரியும்
ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவர்களை சமுதாயத்திலே ஒரு ஆளாக உருவாக்கும் வரைக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை வார்த்தைகளால் நம்மால் வர்ணித்து விட முடியாது, சொல்லிவிட முடியாது. கஷ்டத்தை பிள்ளைகள் உணராததன் காரணம்தான் இன்றைக்கு பல பிள்ளைகள் பெற்றோர்களை அவமதிக்கிறார்கள். இளம் வயதினர் பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் உதாரித்தனமாக இந்த சமுதாயத்தில் சுத்துகிறார்கள் என்றால் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை தியாகத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு படக்கூடிய கஷ்டம் என்பது சாதாரணமானதா? வார்த்தைகளால் அதை சொல்லிவிட முடியுமா? பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும், பிள்ளையை கருவிலே சுமக்கும் பொழுது அது எவ்வளவு சிரமம் என்பது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும். நினைத்த ஆடையை உடுத்த முடியாமல், நினைத்த உணவை உண்ண முடியாமல், நினைத்தது போல் நம்மால் இருக்க முடியாமல், வெளியே செல்ல இயலாமல், விரும்பிய திசையில் படுத்து உறங்க முடியாமல் எவ்வளவு கஷ்டத்தை ஒரு தாய் கர்ப்ப காலத்தில் அனுபவிக்கிறார் என்பது அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும். தன் பிள்ளைக்கு எந்த ஒரு நோயும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தாய் தன்னுடைய உணவுகளிலே அவ்வளவு பேணிக்கையோடு இருக்கிறாள். தனக்கு பிடித்த உணவு கண் முன்னால் இருக்கும், ஆனால் அவளால் அதை உண்ண முடியாது. ஏன்? என்னுடைய பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும், அதனால் உண்ண மாட்டேன். எவ்வளவு சிரமத்தை ஒரு தாய் அனுபவிக்கிறாள். இதையெல்லாம் ஒரு பிள்ளை உணர்ந்திருந்தால் தன்னுடைய பெற்றோருக்கு தன்னுடைய தாய்க்கு மாறு செய்வானா? ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், ஒரு வயதான தாயை, ஒரு மூதாட்டியை அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியல, உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான தாயை ஒரு பிள்ளை கட்டையை கொண்டு அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் ஏராளமான வீடியோக்களை பார்க்கிறோம். ஒரு பிள்ளை என்ன செய்யறான், பராமரிக்கிற மாதிரி, தான் பெற்றவங்களை பராமரிக்கிற மாதிரி நடிச்சு இவங்க நமக்கு ஒரே டார்ச்சரா இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி வேணும்னே வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து, அவன் வீடு வந்து மாடியில இருக்குது, படியில ஏறிதான் அவன் வீட்டுக்கு வரணும். தான் தாயை என்ன செய்யறான், வெளியே கூட்டிட்டு வர்ற மாதிரி பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடறான். சிசிடிவி கேமரால பார்த்து அப்புறம் எடுக்கிறாங்க. இவ்வளவு நாசக்காரர்களாக, கொடூரர்களாக, கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக பிள்ளைகள் மாறுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? பெற்றோர்கள் பட்ட கஷ்டம் தெரியல. ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் படக்கூடிய சிரமம் என்பது சாதாரணமானதா? யாரெல்லாம் குழந்தையை பிரசவிக்கிறார்களோ மருத்துவ ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உலகத்தில் அது போன்ற கஷ்டம், அது போன்ற வேதனை வேறு எதுவுமே கிடையாது என்கிறார். ஒருத்தர் இந்த உலகத்துல ஒரு மனுஷனை, உதாரணத்திற்கு ஒரு கத்தி இருக்குதுன்னு வைங்களேன், கத்திய வச்சு உடம்ப கிழிச்சு ஒருத்தனை சாகடிக்கிறோம் வைங்க, எவ்வளவு கொடூரமா கிழிக்க முடியுமோ, எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்தி ஒருத்தனை சாகடிக்கிறோம். இப்படி ஒருவனை சாகடித்தாலும், இப்படி ஒருவனுடைய உயிரை பறித்தாலும், ஒரு தாய் தன் பிள்ளையை பிரசவிக்கும் பொழுது படக்கூடிய வேதனைக்கு அது ஈடாகாது என்கிறார்கள் மருத்துவர்கள். அந்த வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, மரணத்தையும் தாண்டிய ஒரு வேதனை. அந்த வேதனை அடைந்தவளாகத்தான் ஒரு தாய் தன் பிள்ளையை இந்த உலகத்திலே பிரசவிக்கிறாள். கடுமையான வலியோடு, கடுமையான சிரமத்தோடு தன் பிள்ளையை பிரசவிக்கிறாள் என்கிறார். அதே போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை சுமக்கும் பொழுது உள்ளே உள்ள பிள்ளை எனக்கு நன்றியோடு இருப்பானா, நன்றியோடு இருக்க மாட்டானா எதுவும் தெரியாது. உள்ளே உள்ள பிள்ளை கருப்பா சிவப்பா எதுவும் தெரியாது. உள்ளே உள்ள பிள்ளை மூளை வளர்ச்சியோடு இருக்கிறதா இல்லையா தெரியாது. உள்ளே உள்ள பிள்ளை நம்மை இந்த உலகத்துல சமுதாயத்தில் பெரியாளாக்குவானா, நமக்கு நல்ல பேரை வாங்கி தருவானா எதுவும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் சுமந்து விட்டோம் என்பதற்காக ஒரு தாய் இந்த உலகத்தில் அவ்வளவு இன்னல்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்தால் பெற்றெடுப்பதில் மாத்திரம் சிரமம் அல்ல, பெற்றெடுத்த பிறகும் சிரமம். அந்த குழந்தைக்கு உலகத்திலே பாலூட்ட வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தனக்கு பிடித்த எந்த ஒரு உணவையும் உண்ணாமல் எல்லா உணவுகளையும் ஒதுக்கி வைத்து ஒரு சில உணவுகளை மாத்திரம் உண்ணுவாள். எத்தனை வருடங்களுக்கு?
அப்படியெல்லாம் தியாகம் செஞ்சாங்க. தன்னுடைய தூக்கத்தை துறந்து, சின்ன வயசுல பிள்ளை அழுகும் பொழுது, கை குழந்தையாக இருக்கும் பொழுது பிள்ளை இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கும். கண் விழித்து அந்த தாய் தாளாட்டி தனக்கு தூக்கம் இல்லாமல் தன் தூக்கத்தை தியாகம் செய்து தன் உணவை துறந்து அந்த தாய் இந்த உலகத்தில் கடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கிறாள். அப்ப அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்குள்ளாக ஒரு தாய் அவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறாள். அதே போல ஒரு தந்தை எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறார். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், மன் அஹக்கு பி ஹுஸ்னி யா ரசூலல்லாஹ், உலகத்திலே நான் உறவாடுவதற்கு தகுதியான உறவை யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார். கேட்ட உடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாய் என்றார்கள். அடுத்தவர் கேட்கிறார், யார சொல்லலாம், அடுத்து யார்? மறுபடியும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாய். மறுபடியும் மூன்றாவதாக கேட்கிறார், யார் சொல்லலாம், 2 தடவை தாய் சரி, மூன்றாவது யாரு? மூன்றாவது உன்னுடைய தாய் தான். 4வதாக நபிகளார் சொல்லுகிறார்கள், அபூக, உன்னுடைய தந்தை அப்படிங்கிறான். அப்ப நபிகளார் ஒரு சஹாபி வந்து நான் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது உன்னுடைய நண்பர் என்று நபிகளார் சொல்லல, உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய அக்கம் பக்கத்தினர் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லல. நீ இந்த உலகத்தில் உறவாடுவதற்கு தகுதியான ஒரே ஜீவன் இந்த உலகத்திலே இருக்குமேயானால் 3 முறையும் அது உன்னுடைய தாயாகத்தான் இருக்க முடியும் என்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம் அவ்வளவு. 4வதாக நபிகளார் சொல்கிறார்கள், 4வதாக யார் தெரியுமா? உன்னுடைய தந்தை என்கிறார்கள். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தாலே, இவ்வளவு சிரமப்பட்டு என்னுடைய தாய் என்னை சுமந்தாலே, அந்த தாய்க்காக நன்றி கடனாக ஒரு பிள்ளைகளாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? தாயை ஏமாற்றுறார்களா இல்லையா இன்றைக்குள்ள இளம் சமுதாயத்தினர்? தாயை, தந்தையை கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய, என் பிள்ளை நன்றாக இருந்தால் போதும் மாத்திரம் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளமை சமுதாயத்தினர் ஏமாற்றுகிறார்களா இல்லையா? காதல் என்ற பெயரால் ஒரு அந்நிய ஆணை எனக்கு பிடித்திருக்கிறது அல்லது ஒரு அந்நிய பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது என்பதன் பெயரால் அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, என் பிள்ளை படிச்சு பெரிய ஆளாக போகுது, என் பிள்ளை படிச்சு டாக்டர் ஆக போகுது, என் பிள்ளை படிச்சு இன்ஜினியர் ஆக போகுது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பாங்க. லேப்டாப் வேணுமா, போன் வேணுமா, டேப் வேணுமா, உடனே. என்ன பிராண்ட்ல? சாதாரண பிராண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆப்பிள் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அங்கே கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலே தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை ஊருக்கு வாங்கி அனுப்புவார். எதற்கு? படிக்கிறது என்று நினைத்து அவர் அனுப்புவார். ஆனால் இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் இது மாதிரியான வழிகட்ட சமூக ஊடகங்களுக்குள் சென்று தனக்கு தேவையான ஒரு ஆண் நண்பரை தேர்வு செய்து தன் தாயோ தந்தையோ அருகாமையில் இருக்கும் பொழுதே அவர்களோடு மெசேஜ் பண்றாங்களா இல்லையா? ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஏமாந்தவர்களாக, தன் பிள்ளை எனக்கு துரோகம் செய்ய மாட்டான், என் பிள்ளையை அவ்வளவு தியாகத்தோடு தான் நான் வளர்த்திருக்கிறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருக்கிறேன், என் பிள்ளை ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனால் நன்றி மறந்த பிள்ளைகளோ, தன் பெற்றோர்களின் கஷ்டத்தை மறந்த பிள்ளைகளோ, தன் பெற்றோரின் தியாகத்தை மறந்த பிள்ளைகளோ பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள். சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறீர்களோ இளம் வயதினர், இது ஒரு கேவலமான செயல் இல்லையா? பெற்றோர்களை ஏமாற்றி அவர்கள் நம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பாழாக்கி யாரோ ஒருவன் யாரோ ஒருத்தி வாழ்க்கையில் புதிதாக வந்துவிட்டான் என்பதற்காக சீரழிந்து போகிறோமா இல்லையா? கொஞ்சம் ஒவ்வொருவரும் உங்களுடைய தந்தையின் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தாய் இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்படுறானா
தந்தை அவ்வளவு உதாசீனப்படுத்தி விட முடியாது. தந்தையின் தியாகம் என்பது மிகப்பெரியது. ஒருவன் தன் பிள்ளை இந்த சமுதாயத்தில் நல்மதிப்பு உள்ள பிள்ளையாக வளர வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தை தியாகம் செய்து, தன் மனைவியை தியாகம் செய்து, தன் பிள்ளைகளை தியாகம் செய்து வெளிநாட்டிற்கு வேலை பார்த்து செல்கிறார்கள். 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்று. வெளிநாட்டிலே இருந்தால் எவ்வளவு கஷ்டங்கள், வார்த்தைகளால் அதை சொல்லிட முடியுமா? நல்லது கெட்டதுக்கு ஊர்ல இருக்க முடியாது. வெளிநாட்டுல போய் 2 வருஷம் வேலைக்கு உட்கார்ந்து இருப்பாரு. போன 6 மாசத்துல பாப்பாவோ உமாவோ இறந்து போயிடுவாங்க. ஊருக்கு வர முடியாது. இதை விட ஒரு துயரம் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிறதா? சொந்த வாப்பாவுடைய, சொந்த தாயுடைய ஜனாசாவிலே கடைசியாக கலந்து கொண்டு பிரார்த்திக்க முடியாத பிள்ளைகள், மனக்குமரலோடு வெளிநாட்டிலே அழுது கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் ஏராளம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, அப்படியெல்லாம் நஷ்டப்பட்டு இந்த உலகத்திலே ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை சரியான பிள்ளையாக வளர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வெளிநாட்டுல என்ன செய்வாங்க? பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. நினைச்சா கூட வர முடியாது. கை காசை போட்டு கூட வர முடியாது. இன்றைய காலகட்டத்திலாவது வீடியோ கால் இருக்குது, அதாவது ஓரளவு திருப்தியா இருக்கும். அந்த காலத்துல தன்னுடைய வாப்பா, தன்னுடைய அம்மா இறந்து போன செய்தி தந்தை மூலியமாக ஒரு வருடம், அதாவது 1 வாரம் 2 வாரம் கழிச்சுதான் போகும். அதுக்கிடையில தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தைய ஊர்ல அடக்கம் பண்ணி இருப்பாங்க, தெரியாது. அப்படியெல்லாம் நம்முடைய தந்தைமார்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மை படிக்க வைக்கிறார்களே, கஷ்டப்பட்டு நமக்கு தேவையானதை வாங்கி தருகிறார்களே, நம்முடைய தந்தைக்கு, நம்முடைய தாய்க்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறோமா? அதே போல ஒரு தந்தை இன்னும் ஏராளமான கஷ்டங்களை வெளிநாட்டிலே படுகிறார். ஒரு சிலர் சாக்கடை எல்லக்கூடியவர்களாக வெளிநாட்டிலே இருப்பார்கள். ஒரு சிலர் ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்களாக அரபு நாடுகளில் இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் அரபுடைய வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் மற்ற அரபு நாடுகளிலே சென்று மற்ற இடங்களுக்கு சென்று அங்கே எவ்வளவு மட்டமான வேலை அந்த நாட்டிலே இருக்குமோ அதை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா ஊர்ல என்ன, வாப்பா வெளிநாட்டு இருக்கிறாங்க, வாப்பா நல்லா சம்பாதிக்கிறாங்க, அது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். பெருமை அடிச்சுக்கிறாங்க பல பிள்ளைகள். எங்க வாப்பா கேட்டோன்னு ஒரு பொருளை வாங்கி தந்துருவாங்களே, கேட்டோன்னு ஒரு ஜாமான் எங்க வாப்பா தான் உடனே வாங்கி தந்துருவாங்க. பெருமை அடிக்கிறாயே, அதற்கு பின்னால் எவ்வளவு கஷ்டம் ஒளிந்திருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? எவ்வளவு தூக்கமின்மை, எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். உலகத்திலே ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு ஊரிலே இருக்க முடியாது, ஒரு துக்கமான நிகழ்வுக்கு ஊரிலே இருக்க முடியாது. இதுல மிக கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில தந்தைமார்கள் திருமணம் முடித்து 5-6 மாசத்திலே வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. 6 மாச கர்ப்பிணியா தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது, அல்லது 4 மாச கர்ப்பிணியா இருக்கும் போது வெளிநாட்டுக்கு போவாங்க. போய்விட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்தால் தான் பெற்ற பிள்ளை, இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்காக, தன் மனைவிக்காகத்தான் அந்த தந்தை உழைத்தார். அந்த பிள்ளையை 3 வருடம் கழித்து வந்து பார்ப்பார். ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? அம்மா, யாரோ ஒரு மாமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு தந்தையாக அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படும். தான் பெற்ற தந்தையை பார்த்து தன் பிள்ளை ஒளிந்து கொள்ளும், அவங்கள்ட்ட போக மறுக்கும். ஏன்? புதுசா ஒரு ஆளை பார்க்குது, அது குழந்தைகளுடைய இயல்பு. ஆனால் ஒரு தந்தையாக எவ்வளவு கஷ்டமாக அந்த உள்ளத்தை, அந்த நேரத்தில் அந்த மன உளைச்சலை எவ்வளவு கஷ்டத்தோட கடப்பார் அந்த தந்தை. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்தித்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்படுகிறார்கள். மேலும் தந்தைமார்கள் வெயிட்டு தூக்கி சாப்பிடுறதுக்கு சரியான நேரம் இல்லாமல், உண்ணுவதற்கு உணவிருந்தும் அதற்கு நேரம் இல்லாமல் உணவை தூக்கி வீசிவிட்டு செல்லக்கூடிய எத்தனையோ தந்தைமார்கள் இருக்கிறார். அற்பமான சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய், 300 ரூபாய்
இந்த மாதிரியான சம்பளத்துக்கு தன்னுடைய உணவை தியாகம் செய்துவிட்டு நாம் இங்கே உழைத்தால்தான் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் ஊரிலே செழிப்பாக வாழ முடியும் என்பதற்காக ஒரு தந்தை தன்னுடைய உணவை தூக்கி வீசிவிட்டு, தன்னுடைய உறக்கத்தை தூக்கி வீசிவிட்டு, தான் கிழிந்த ஆடைகளை உடுத்தியிருந்தாலும் தன் பிள்ளை தன்னுடைய ஊரிலே புத்தாடைகளை உடுத்த வேண்டும் என்பதற்காக ஓடாய் தேய்கிறான். கால்கள் வீங்க வீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கிறான். ஒரு சில தந்தைமாருடைய கைகளை எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? வெயிட் தூக்கி கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும், கையில உள்ள தோலெல்லாம் உறிஞ்சு போயிருக்கும், யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். அதே போல ஊர்ல இருக்க முடியலங்கிற மன உளைச்சலை யாரிடத்திலும் சொல்ல முடியாது, தனிமையிலே அழுவார்கள் பல தந்தைமார்கள். யாரிடத்திலும் சொல்ல முடியாத பல துக்கங்கள் உள்ளத்திலே இருக்கும். ஆனால் என் பிள்ளை இன்பமாக இருந்தால் அது எனக்கு இன்பம் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்து, தன்னுடைய உணவுகளை தியாகம் செய்து, தன் உடையை தியாகம் செய்து, இன்னும் ஒரு சில தந்தைமார்கள் இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? தனக்கு வரக்கூடிய சம்பளம் என்பது அற்பமானதாக இருக்கும், ஊருடைய காசுக்கு ரொம்ப மதிப்பு குறைவானதாக இருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, டீ குடிக்கிற காசு சேமிச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிடுற காசு சேமிச்சு, கால சாப்பாடு சாப்பிடுற காசு சேமிச்சு, பெருநாள் வந்ததென்றால், வெளிநாட்டிலே பெருநாள் கொண்டாடுவதாக இருந்ததென்றால், தனக்கு புத்தாடை எடுக்காமல் தன் பிள்ளை ஊரிலே நல்ல புத்தாடை உடுத்த வேண்டும், என் பிள்ளை ஊரிலே நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், என் பிள்ளை ஊரிலே நல்ல மதிப்போடு இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சேமித்து ஒரு பெருநாளைக்கு ஒரு புது சட்டை கூட போட இயலாத தியாகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகியாகத்தான் ஒரு தந்தை இந்த சமுதாயத்தில் இன்று வரைக்கும் பல தந்தைமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப சொல்ல முடியாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் பட்டு, பல கடன் பட்டு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் உலகத்துல ஓடா தேஞ்சி கடைசியில வெளிநாட்டுல இருந்து வருவாரு. 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு ஊருக்கு வருவாரு. ஊருக்கு வந்தால் நிம்மதி இருக்காது, ஊருக்கு வந்தால் நோய் வந்துவிடும். இந்த நோய் அந்த நோய், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, வெளிநாட்டுல இருந்து சாப்பிட்டனால இப்படி ஆயிடுச்சு. நோய் வந்தவராக, நோயால் பாதிக்கப்பட்டவராக, சொல்ல போனால் தன் வாழ்க்கையவே தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக தியாகம் செய்தவராகத்தான் ஒரு தாய், இந்த ஒரு தந்தை இந்த சமுதாயத்தில் இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இளம் வயதினர், உங்களுடைய தந்தை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, இப்படியெல்லாம் தியாகம் செய்தாரு, அந்த தாய்க்கு அந்த தந்தைக்கு நன்றி கடனாக நாம் எதை செய்திருக்கிறோம்? சமுதாயத்தில் மதிக்கத்தக்க பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறோமா? பல பேர் இவருடைய பிள்ளை என்று போற்றும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் உலகத்தில் இருக்கிறதா? இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய தந்தைக்கு ஊர்ல அங்க வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்ப போவார். அவர் போய் சொல்லுவாரு, என்னப்பா நீதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உலகத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கிற உன் பிள்ளைய, ஆனா அவன் ஊதாரித்தனமா ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். உன் மகளை இவ்வளவு கண்ணியமா நீ வளர்க்கிறேன்னு சொல்ற, ஊர்ல போய் பார்த்தா தெரியும் உன் மகளுடைய லட்சணம் அப்படின்னு போய் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு தந்தையாக, ஒரு கஷ்டப்படக்கூடியவராக, ஒரு தியாகம் செய்யக்கூடியவராக ஒரு தந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப இளம் சமுதாயத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நாம் ஒரு சில இன்பங்கள் கிடைக்கிறது என்பதற்காக, அதிலே கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது என்பதற்காக அதிலே நாம் இழந்து கிடக்கிறோம் காதல் என்ற பெயரால். ஆனால் பின்னால் நஷ்டப்படுவோம், கஷ்டப்படுவோம். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வயதான பெற்றோர்களை யார் பெற்றிருக்கிறீர்களோ, தள்ளாத வயதுடைய தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத பெற்றோர்களை யார் பெற்றிருக்கிறீர்களோ அவர்களும் புரிந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களை இந்த உலகத்திலே பேணியாக வேண்டும். இதே கஷ்டத்தை தான் நம்முடைய தாய் தந்தையும் பட்டிருப்பார்கள். இளம் வயதினருக்கு மாத்திரமான அறிவுரை இல்ல, அல்லாஹ் எல்லா வயதினருக்குமான அறிவுரையாக சொல்கிறார். நீ பெற்றோர்களை, நீ உனக்கு இருந்தாலே, பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலே அவர்களை நீ பேணியாக வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் படுத்த படுக்கைக்கு சென்று விட்டால் எத்தனை பிள்ளைகள் ஆசையோடு அன்போடு அவர்களை சென்று அரவணைக்கிறோம். ஒரு டார்ச்சராக, ஒரு அருவருப்பாக, யாந்தாய் இவர் உயிரோடு இருக்கிறாரோ என்று நினைத்து அந்த பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் அதிகம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது, நீங்கள் மலம் கழிக்கும் பொழுது, நீங்கள் ஜலம் கழிக்கும் பொழுது, அதை சுத்தம் செய்தவர்களுடைய பெற்றோர்கள், அங்கே அவர்கள் பிரஸ்டீஜ் பார்க்கல, ஸ்டேட்டஸ் பார்க்கல, அருவருப்பு பார்க்கல. ஆனால் அவர்கள் வயது முதிர்ந்த பிறகு சில குழந்தை போன்ற ஒரு தன்மைக்கு மாறிவிடுகிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதற்கு அருவருப்புப்படுகிறோம், அசிங்கப்படுகிறோம். ஒரு சில பிள்ளைகள் பெற்றோர்களை நடுத்தருவுக்கு விட்டு விடுகிறோம். அப்ப இப்படியெல்லாம் நாம் செய்தால் சொர்க்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் ஒரு சில பிள்ளைகள் பெற்றோர்கள் மன கஷ்டப்படும் விதமாக பேசுகிறோம், பெற்றோர்கள் மனதை புண்படுத்தும் விதமாக பேசுகிறோம். பெற்றோர்கள் யானா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோமோ என்று தான் இருப்பதை நினைத்து கவலைப்படக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்கள், எந்த பெற்றோர்கள் எல்லாம் வயதை அடைந்து விட்டார்களோ அவர்கள் தன்மையில் குழந்தைகளை போன்று திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்களை கேட்பார்கள், திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்களை பேசுவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நீங்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃபின். உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லிடாதீங்க. சீங்கிற வார்த்தை இவ்வளவு பெரிய வார்த்தையா? சீங்கிற வார்த்தையை கூட நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், வயது முதிர்ந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமானது. ஆனால் இப்படி நாம் அவர்களை துன்புறுத்தினால், இந்த உலகத்திலே நோவினை செய்தால், வேதனை செய்தால், எல்லா வயதினரும் புரிந்து கொள்ளுங்கள், யார் யாரெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறோமோ, கஷ்டப்படுத்துகிறோமோ, துன்பப்படுத்துகிறோமோ, எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தந்தையும் தன் பிள்ளைக்கு எதிராக அவ்வளவு சீக்கிரம்லாம் துவா செஞ்சிட மாட்டாங்க. பதுவா செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிட மாட்டாங்க. ஒருவேளை எந்த தாயாவது தந்தையாவது தன் பிள்ளை படுத்தக்கூடிய சிரமம் தாங்க முடியாமல், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க முடியாமல், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தடித்த வார்த்தைகள், தன்னுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் தாங்க முடியாமல், எந்த பெற்றோராவது இந்த உலகத்தில் நமக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்து விட்டால், நமக்கு எதிராக பிரார்த்தித்து விட்டால், நிச்சயமாக அவர்களின் பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். உலகத்தில் நாசத்தை நோக்கிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எப்படிலாம் சிரமப்படுத்துறோமோ, கஷ்டப்படுத்துறோமோ, அதற்கு ஏற்ற ரியாக்ஷன் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ் அதை நிச்சயம் அங்கீகரிப்பான். அப்படி அங்கீகரித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நாசம் ஏற்படும். உலகத்துல செல்வத்தை சேர்க்கிறதோ, சொத்தை சேர்க்கிறதோ, மற்ற காரியங்கள் இந்த உலகத்துல நல்ல பேர் வாங்குறதோ பெரிய விஷயம் இல்ல. பெற்றோரை நீ பேரினால்தான் நாளைக்கு மறுமையில சொர்க்கம். இல்ல நான் தொழுகிறேன், நோம்பு வைக்கிறேன், சக்காத்து கொடுக்கிறேன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது கட்டளையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை பேணினால்தான் நாளை மறுமையின் சொர்க்கம். அதை தவிர்த்து விட்டு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களாக, பெற்றோர்களை பார்த்து அருவருப்புப்படக்கூடியவர்களாக, பெற்றோர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய பிரார்த்தனை பெற்றவர்களாக இருந்தால் நாளை மறுமையில் நாசம் தான் நமக்கு உண்டாகும். ரசூலுல்லாஹ் இப்படி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க, ஒருவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாய் போகட்டும். யார் தெரியுமா? யார் வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்றிருந்தும் யார் அவர்களை நோவினை செய்கிறாரோ, அவர்களை பராமரிக்க தவறுகிறாரோ, அவர் மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். மேலும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த வயதில் நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை ஒரு பிள்ளையாக நாம் கொடுக்கிறோமோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளை நமக்காக நிச்சயமாக அதே துன்பத்தை நாளைக்கு கொடுப்பார். வயது முதிர்ந்த நிலையில நம்முடைய பெற்றோர்களை பார்த்து ஏளனமா பேசுறோமா? நம்முடைய பெற்றோர்களை பராமரிக்க விடுறோமா? பராமரிக்காம விடுறோமா? நம்முடைய பெற்றோர்களை நாம் துன்பப்படுத்துகிறோமா? நாம் எப்படிப்பட்ட துன்பத்தை நம் பெற்றோர்களுக்கு கொடுத்தோமோ அதே துன்பத்தை நம் பிள்ளை நாளைக்கு கொடுப்பான். அது மிகப்பெரிய துன்பமாக நமக்கு இருக்கும். எல்லாத்திற்குமான கணக்கு சொல்ல போனால் பெற்றோர்களை அரவணைக்காதவர்கள், பெற்றோரை பேணாதவர்கள் இந்த உலகத்திலும் கணக்கு தீர்க்கப்படுவார்கள், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வால் கணக்கு தீர்க்கப்படுவார்கள். ஆக யார் யாரெல்லாம் பெற்றோர்கள் பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள். இத்தனை வருட காலம் யாராவது ஒருவராவது பெற்றோரை புறக்கணித்திருப்பீர்கள்.
அவங்களை கஷ்டப்படுத்திருப்பீங்க, நஷ்டப்படுத்திருப்பீங்க. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. திரும்ப அவங்க நமக்கு பெற்றோரா வரப்போறாங்களா? நாம அவங்களுக்கு பிள்ளையா வரப்போறோமா? அல்லது இந்த உலகம் மறுபடியும் படைக்கப்பட்டு மறுபடியும் நம்ம எல்லாரும் உலகத்துக்கு வரப்போறோமா? கிடையாது. ஒரு வாழ்க்கை, ஒரு ஹயாத்து, ஒரு மவுத், அவ்வளவுதான். ஒரே ஒரு துன்யா தான். கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்களை பராமரித்து அவர்களை பேணி அவர்களை சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வைப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல யார் யாரெல்லாம் பெற்றோர்களை அவமதித்தோமோ அவரது சென்று போய் மன்னிப்பு கேட்டுருங்க. பெற்றோர்களிடத்துல பிரஸ்டீஜோ ஸ்டேட்டஸோ பார்க்காதீங்க. என்னவெல்லாம் நீங்கள் நோவினை செய்தீர்களோ, என்னவெல்லாம் கஷ்டப்படுத்தினீர்களோ உங்களுக்கு தெரியும். ஒரு தந்தை எனக்காகப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் தாய் உங்களுக்காகப்பட்ட கஷ்டத்தை யோசித்து பாருங்கள். இப்படி சிரமத்தை யோசித்து பார்த்தால் தந்தையிடத்திலோ தாயிடத்திலோ நாம் முரட்டு பிடிக்க மாட்டோம், அவர்களை நோவினை செய்ய மாட்டோம். அப்படி அதையெல்லாம் யோசித்து பார்த்து அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேளுங்கள். அவர்கள் நாம் நன்றாக இருந்தால் போதும் என்று தான் நினைப்பார். என் பிள்ளை சந்தோஷமா இருந்தா போதும், என் பிள்ளை சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படிதான் நினைப்பாங்க. அப்ப அதனால இந்த ரமலானில் இருந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் மதிப்பளிப்போம், நம்முடைய பெற்றோர்களை நாம் பேணி பாதுகாப்போம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை பேணக்கூடிய பாக்கியத்தையும் அதே போல நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாம் என்று கூறி எனது இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.